குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி டே 3 வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா 74.30 இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா 74.45 அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு போடுறேன் எவ்வளோங்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 1/2 hour ஒர்க் அவுட், சரிங்களா. ஸ்டொமக்கு, அதாவது வயிற்றுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வார்மப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 நெல்லிக்காய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது டெய்லி 3 லிட்டருங்கிறது மாதிரி, பட் நேற்று 2 லிட்டர் அந்த மாதிரி தான் முடியும். ஏன்னா இப்போ குளிர்காலங்கிறங்காட்டிக்கு தண்ணி அதிகமாக எதுவும் இல்லை. நீங்கள் 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் 2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்களா. வெயில் காலமாக இருந்ததுன்னா, அதாவது மே மாதம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா தண்ணி நிறைய குடிக்கலாம். இப்போ குளிர்காலங்கிறங்காட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கரெக்டான டயட் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னோடய வெயிட் அதை செக் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நம்ம கம்மி பண்ணியிருக்கோன்னு இந்த ஒரு 4 நாள்லேயே. பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்டு ஒன்றும் இல்லை. பழைய சாதம், ப்ரோட்டீனுக்கு ஒரு ஆம்லெட்டுமே, ஃபைபருக்கு வெள்ளரிக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கேன். பழைய சாதம் சாப்பிட்லாம்னா சாப்பிட்லாங்க, உடம்புக்கு நல்லது தான், சரிங்களா. அளவாக தான் எடுத்துருக்கோம், சரிங்களா. ஃபைபர் இது கார்போஹைட்ரேட்டுக்கு எவ்வளவோ அது அளவுக்கு தான், கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நிறைய சாப்பாடெலாம் எடுக்கலை, அளவாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11:30க்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது பப்பாளியை எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஃபுல் பப்பாளி, சின்ன பப்பாளி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1:30 மணிக்கு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம், ஒரு வெள்ளரிக்காய், அதே மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டுக்கிட்டேங்க ப்ரோட்டீனுக்காக. என்னோடய சாப்பாட்டோட அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு தான் இருக்கணும். 2 மடங்கு நீங்கள் காய்கறிகள் வச்சுக்காங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock போயிட்டு ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் நான் லஞ்சு, அதாவது டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் போட்டு 2 ப்ரெட்டு வச்சுக்கிட்டேன். ஃபைபர் கண்டென்ட்டுக்காக ஒரு ஃப்ரூட்ஸ், கொய்யாக்காய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைய நாள். இனிதே முடிந்தது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.